ஸ்ரீகாந்த் மட்டுமா பயன்படுத்துகிறாரு, எவ்வளோ பேர் அதில் பயன்படுத்துகிறாங்க. மாட்டினது ஸ்ரீகாந்த் ஆகிப்போச்சு. இப்போ இடையில நுங்கம்பாக்கம் ஒரு பப்பில் ஒரு பெரிய பிரச்சனையாகி குண்டர் தடுப்பு சட்டம் இல்லாத கைதெல்லாம் பண்ணி எடுத்தாங்க. ஆப்பிரிக்கன்ஸ் 2 பேர் பிடிக்கக்குள்ள அதில் ஒருத்தர் அந்த ஆப்பிரிக்கன் வந்து ஒரு ஆளை கையை காமிச்சார். அப்போ அந்த ஆப்பிரிக்கன் சொன்ன லீடை வச்சு போக்குள்ள தான் அந்த நுங்கம்பாக்கம் டீமை பிடிக்கிறாங்க. நுங்கம்பாக்கம் டிஏடிஎம்கே பிரசாந்தை, அதில் ஏடிஎம்கே பிரசாந்தை பிடிச்சி விசாரிக்கக்குள்ள தான் ஸ்ரீகாந்தை கையை காட்டுறாப்புல. அப்போ அதை வச்சுட்டு தான் என்டையர் டீமும் ஸ்ரீகாந்த் வீட்டில் புந்தது. ஸ்ரீகாந்த் போதையை பயன்படுத்தி விட்டார். அந்த போதை எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்ததுங்கிறத நீங்கள் பேசவே மாட்டீங்க. ட்ரக் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கங்கிறது உண்மை தான். உதாரணத்துக்கு லெபர் பார், இந்த மாதிரி பார்லாம் இருக்குல்ல, பெரிய பெரிய பார், நீங்கள் நினைக்க முடியாத நடிகையெல்லாம் அங்கே தள்ளாடிக்கிட்டு வருவாங்க. அவங்க பொண்ணோடய வர்றாங்க. நீங்கள் வாய்ப்புகளற்ற நடிகராக இருக்கீங்களா, உங்கள் ஃபோனை யாரும் எடுக்க மாட்டாங்க. எல்லார்ட்டையும் இது பழக்கம் வந்துச்சு. அது நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் இருக்காங்க பாரு, இப்போ 25-30 வயசு பசங்க கம்பல்சரி குடிக்கிறாங்க, மஸ்ட்டு குடிக்கிறாங்க. ஃபீமேல் உள்பட தான். போய் பாருங்கள், எலைட்டில் போய் பாருங்கள், வெள்ளிக்கிழமை முண்டி அடிச்சுக்கிட்டு பொண்ணுங்க தான் வாங்குது. ஆல்கஹாலை நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப அதிகரிச்சிடும். அது இருக்கக்குள்ளே இப்போ கொக்கைன்லாம் நீங்களும் நானும் யூஸ் பண்ண முடியாது. ஸ்ரீகாந்த் இருந்த காசுக்கு வேணால் அவன் யூஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு, திருப்பி சொல்லுங்கள், 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு, இல்லை 5 கோடின்னு நினச்சிக்க போகிறாங்க. 5 லட்சம் கோடி ரூபாய்க்கான கொக்கைன் பிடிச்சாங்க. 260 கோடி ரூபாய்க்கான கொக்கைனை நிம்மி மேடம் வந்து கொளுத்தி விட்டாங்க. 5 லட்சம் கோடி ரூபாய்க்கான போதை எங்கன்னு தெரியலையே. அயன் படத்தில் சொல்லுவான் பாருங்கள், கமலேஷ் உங்களை முட்டாளாக்கிட்டான் சார், ஒரு 260 கோடி ரூபாய்க்கான பொருளை கொளுத்தி விட்டுட்டு 5 லட்சம் கோடி ரூபாய்க்கான பொருளை காணுன்னு சொல்கிறாங்க. அப்ப தினமும் இந்த மாதிரியான போதைப் பொருள் கடத்தல் நடந்துட்டு தான் இருக்கா? நடந்துட்டு தான் இருக்கு. வாழ்க்கை மாட்டினா வாழ்க்கையே போயிடும். 1000 கோடி திருண்ண விஜய் மல்லையா அப்படியே 4-5 ஃபிகரோட போய் அப்படியே பீச்சில் சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்கான் வெளிநாட்டில். 500 ரூபா திருண்ண ஊர் கூடி அடிச்சு கொடுக்குறீங்கள. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சார் வணக்கம். சார் வணக்கம். நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக இப்ப போலீசார் அவரை கைது செய்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதை பத்தி சொல்லுங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றது. ஸ்ரீகாந்த் மட்டுமா பயன்படுத்துறாரு, எவ்வளோ பேர் அதில் பயன்படுத்துகிறாங்க. மாட்டினது ஸ்ரீகாந்த் ஆகிப்போச்சு. ஏன்னா மீனிங் இப்போ இடையில நுங்கம்பாக்கம் ஒரு பப்பில் ஒரு பெரிய பிரச்சனையாகி குண்டர் தடுப்பு சட்டம் இல்லாத கைதெல்லாம் பண்ணி எடுத்தாங்க. ஆப்பிரிக்கன்ஸ் 2 பேர் வர்றாங்க. ஆப்பிரிக்கன்ஸ் 2 பேர் பிடிக்கக்குள்ள அதில் ஒருத்தர் அந்த ஆப்பிரிக்கன் வந்து ஒரு ஆளை கையை காமிச்சான். அப்போ அந்த ஆப்பிரிக்கன் சொன்ன லீடை வச்சு போக்குள்ள தான் அந்த நுங்கம்பாக்கம் டீமை பிடிக்கிறாங்க. நுங்கம்பாக்கம் டிஏடிஎம்கே பிரசாந்தை, அதில் ஏடிஎம்கே பிரசாந்தை பிடிச்சி விசாரிக்கக்குள்ள தான் ஸ்ரீகாந்தை கையை காட்டுறாப்புல. எங்களுக்கு அவரை வாங்குவாருன்னு. அப்போ அதை வச்சுட்டு தான் என்டையர் டீமும் ஸ்ரீகாந்த் வீட்டில் பூந்தது. ஸ்ரீகாந்த் வீட்டில் பூந்து இப்போ அவரை வந்து மருத்துவ பரிசோதனைக்கு அழைச்சிட்டு போகல, அவர் உடம்புல ட்ரக் இருந்துச்சு அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் அவரை கைதும் பண்ணியிருக்கதா ஒரு தகவல் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. இல்ல பொதுவாகவே நடிகர்கள் போதைப் பொருள் அதிகமா பயன்படுத்துறாங்க, இல்ல அதை விற்பனை செய்யறாங்கன்ற ஒரு இது இருக்கே சார், காமனான ஒரு எண்ணம் இருக்கு. இல்லை சேல்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அவங்க எல்லாமே ட்ரக் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கங்கிறது உண்மை தான். உதாரணத்துக்கு லெபர் பார், இந்த மாதிரி பார்லாம் இருக்குல்ல, பெரிய பெரிய பார், அதெல்லாம் விடிய காலத்தில் ஒரு 5 மணி ஆட்டத்தில் போங்க, 4 மணி 5 மணி போங்க. நீங்கள் நினைக்க முடியாத நடிகையெல்லாம் அங்கே தள்ளாடிக்கிட்டு வருவாங்க. அவங்க பொண்ணோடயே வர்றாங்க. ஒரு பிரபல நடிகை, பூ நடிகை நான் பார்த்தா அவங்க பொண்ணோடயே வர்றாங்க, தடுமாறிட்டு வர்றாங்க. அப்படியே எல்லாம் எப்போ கார் எடுத்து வீடு போய் சேர போகுது பயமாக இருக்குது. டிரைவர் கூட இல்லை. ஏற்கனவே ஒரு நடிகை ஈசிஆரில் போய் கொடுத்து கிளப்பிடுச்சுல்ல, கூட வந்த நடிகை செத்து, இதுவும் செத்து போச்சுன்னு போட்டு படிச்சதா இல்லையா? இப்போ இது கார் ஆக்சிடென்ட்ல யாஷிகா நிறைய பேர் சொல்கிறேன். இவங்க குடிச்சிட்டு ரோட்ல இருக்கவங்க மேல காரை ஏற்றிட வேண்டியது. இப்போ கூட ஒரு துப்புரவு பணியாளர் மீது ஏற்றிட்டாங்க இல்லை, திருவான்மூரில் சம்பவ இடத்துலேயே இறந்துட்டாங்க. நீங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் இவங்களை பார்க்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே நல்லவங்க போல் இவங்க பேச்சுக்கள் நடவடிக்கைகள்லாம் இருக்கும். முதல் விஷயமா சினிமாங்கிறது ஒரு பெரிய மாயை. இந்த வெளிச்சம் இருக்குது, அவ்வளோ பெரிய லைட்டிங்ஸ் அடிக்குது பாரு மூஞ்சில். இந்த லைட்டை அணைச்ச பிறகு ஒரு இருள் உண்டாகுது இல்லை, அந்த இருளை மனசு ஏற்றுக்க விரும்பாது. நிறைய பட வாய்ப்புகள் இருக்கணும், நிறைய பட வாய்ப்புகள். இப்போ ரஜினிகாந்த் ஒரு பேட்டியில் சொன்னார், நான் போதையை போட்ட காலத்தில் வந்து எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு அதை ரியலைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. அது ஒரு 40 வயசில் அவர் சொன்னாரா? இல்லை. நிறைய பேர் குடிக்காம இருந்திருப்பான். அது வேண்டாம் தப்புன்னு சொல்லியிருந்துருக்கணும்ல, சொல்லலை. 70 வயசில் தான் அவரால் சொல்ல முடியுது போதை போட்டதுன்னு. நிறைய ஸ்பேஸ் டைம் உங்களுக்கு இருக்கும். அந்த லைம் லைட் போகும்போது இந்த போதைக்கு அடிமையாக வேறு வழி என்ன பண்ணுறது? வீட்டில் உட்காந்துருப்பீங்க, என்ன பண்ணுவீங்க? போதையில் செத்த நடிகர்கள் எவ்வளோ பேருமா இருக்கிறாங்க. வெறும் ட்ரிங்க்ஸால் செத்தவங்களே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கூட இந்த பிஜிலி ரமேஷ் எல்லாம் கடைசி காலங்களில் ஜெயிலர் படத்தில் நடிக்கிற வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது அவருக்கு. ஜெயிலர் கிடைச்சிது, கோமாளி கிடைச்சிது, எவ்வளோ வாய்ப்புகள் கிடைக்குது. சம்பளம்லாம் அவருக்கு கொடுக்காம சும்மா 1000 5000 கொடுத்துருக்குறாங்க.
அவரும் அந்த ட்ரக்குனால தான் கிடச்சா இறக்குறாரு. நடிகர் பாண்டியன் அவரெல்லாம் ஒரு காலத்தில் பெரிய ஹீரோ, பாரதி ராஜாவோட எரெக்ஷன் அதெல்லாம். இதுல நடிகைகளும் அடங்குவாங்க தானே? டெஃபினட்டாக நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்களாம்மா, ட்ரக் யூஸ் பண்ணுறவங்க. அப்போ அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோமே. அதான் சொல்கிறேன், நீங்கள் போகிற இந்த டாஸ்மார்க் பார்களில் நீங்கள் உங்களை பார்க்க முடியாது. நீங்கள் ஐடிசி சோலா இந்த மாதிரி பெரிய ஹோட்டலில் போகிறீங்கன்னா பார்க்கலாம். அங்கே தான் இருப்பாங்க அவங்க. வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து நான் திங்கக்கிழமை அதிகாலை 5 மணி வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. நிறைய பேர் அங்கே பார்க்கலாம். ஏன்னா ட்ரக்குங்கிறது பொதுவாக உடம்புக்கு கெடுதல் தான். இதில் ஆண் அடிக்கணும் பெண் அடிக்கணும்லாம் கிடையாதுல்ல. ஸ்ரீகாந்துக்கெல்லாம் படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு நீங்களே சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்து கூட ஓடலை சரியா. நண்பனில் நடிச்சிருந்தாரு. நண்பனில் நடிச்சிருந்தாரு 3 பேர். நண்பனில் இவர் ஜீவா விஜய் இந்த குரூப்பில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தார் அவர். அதுக்கு முன்னாடியெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெருசாலாம் படம் மெகா ஹிட்டெல்லாம் ஆணிச்சுலாம் சொல்ல முடியாது. அப்போ வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். யாரும் உங்கள் ஃபோன்லாம் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வாய்ப்புகளற்ற நடிகராக இருக்கீங்களா, உங்கள் ஃபோனை யாரும் எடுக்க மாட்டாங்க. ஒன்று பணம் கேட்பீங்களோங்கிற சந்தேகம், இன்னொன்று வாய்ப்புகள் எதுவும் வாங்கி கேட்பீங்கன்னு சந்தேகம். ஏன்னா அவங்க பீக்கில் இருப்பாங்க. ஒரு ஹைக்கூ கவிதை ஒன்று படித்தேன். நான் படித்த ஒரு 10 வருஷம் இருக்கும். பதவி பறிபோன மந்திரி. தலைப்பு பதவி பறிபோன மந்திரி. நான் அழைக்கும் போது மட்டும் உலகில் அனைவரும் குளித்து கொண்டிருக்கிறார். பதவி போயிட்டு மந்திரிக்கு போன் அடிக்கிறாருல்ல மற்ற மந்திரிகளுக்கு, யாரா ஆமாம் குளிக்கிறேன்னு சொல்லு. ஏன்னாப்பா என்ன செஞ்சுட்டு தான் ஃபோனை விட்றான்ருவாங்க. குளிக்கிறவன் போய் எப்படி ஃபோனை கொடுப்படி, ஃபோன் நினைஞ்சு போகும்னா. நல்ல கவிதை அது. அப்போ தான் அவர் அந்த மந்திரி சொல்கிறார், பதவி போனவர், நான் அழைக்கும் போது மட்டும் உலகில் எல்லோரும் குளித்து கொண்டிருக்கிறார். நல்ல அர்த்தம் உள்ளது. அதுமாரி நிறையா வாய்ப்புகள் இல்லாத நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, வேலையாக இருக்காங்க. சார் யாரில் ஷூட்டிங்கில் இருக்காங்க, ஸ்டண்ட்டு மேலே நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படி தான் சொல்லுவாங்க. ஃபோன்லாம் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த அதுதான் அவங்களோட லைஃப் ஸ்டைலாகவும் இருக்கும். சார் நீங்கள் சொன்ன மாதிரி நடிகர் ஸ்ரீகாந்த் கூட இப்போ பட வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. பட் அவர் நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்த நடிகர் அவர் இப்போ போதைப்பொருள் யூஸ் பண்ணதுல மாட்டிக்கிட்டாரா அப்படின்னும் போது ஒரு ஆச்சரியக்குறியா இருக்கு. இவர் நல்ல நடிகராச்சு, இவரா அப்படின்ற மாதிரி இருக்கு சார். ஏமா இங்கே நல்லா பேசுகிறவங்களாம் நல்லவங்களாம்மா? நிச்சயமா இல்லை. நல்லா சட்டை போட்டுருந்தா நல்லவங்களா, அழுக்கு சட்டை போட்டிருக்கவங்களா கெட்டவங்களா? இல்லை. கோமணம் தான் கேட்டிருந்தார் மகாத்மா காந்தி. மகாத்மாவாலையா அவர்? ஆடையை வச்சு, நிறத்தை வச்சு, ஒருத்தரோட பேச்சை வச்சு, அவனோட பொருளாதாரத்தை வச்சு அவன் நல்லவன் எடை போடுறது இந்த சமுதாயம் இருக்குல்ல, இது ரொம்ப ஆபத்தானது. காசு இருந்தால் நீ என்ன தப்பு செஞ்சாலும் நல்லவனே ஒத்துக்கிறாங்கம்மா. பணக்காரனாக இருக்குன்னு வச்சுக்கேன், நான் பார்த்துருக்கேம்மா. நல்ல பணக்காரனாக இருக்கிறவன் அவனும் குடிக்கிறான், ஏழையாக இருக்கணும் குடிக்கிறான். ஆனால் அந்த பணக்காரனுக்கு அந்த சபையில் இருக்க மரியாதை அந்த ஏழையாக இருக்கணும் இல்லை. அவனை வந்து ஒரு குடிகாரனாக ட்ரீட் பண்ணுறாங்க. பணக்காரனாக இருக்கவனை பெருமையாக பேசுகிறாங்க. எவ்வளோ குடித்தாலும் அண்ணன் அப்படியே அசராமல் இருக்கார் பாரு. அண்ணனோட ஸ்டைலே அதுதான். சிகரெட் எடுக்கிறதுலே பற்ற வச்சு விட்றான் வாயில். அப்போ அவனை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க, ஒரு ஏழையை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? எல்லாமே பணக்காரனுக்கு தான் பார்வை வேறுபட்ட பார்வையாக இருக்கும். எஸ் டெஃபினெட்லி. அன்னைக்கு கூட நான் ஒரு நடைப்பயிற்சி போக்குள்ள ஒரு நண்பர் நானும் பேசிட்டு போனோம். அவர் சொன்னார், அந்த ரோட்டு ஓரத்துலேயே தூங்குவாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? பாருங்க அவங்களையெல்லாம். அவங்களும் நம்மள பேர் மனிதர்கள் தான். அவங்க வந்து குழந்தை பிறந்திருந்தது, குழந்தை அது அப்படியே ரோட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கு. அது நாய் கூட கடிச்சு கவிரும். அந்த மாதிரி இதுகளே சோத்துக்கு வழி கிடையாது, இதுகளுக்கு புள்ள குட்டி தேவையா அப்படின்னு என்கிட்ட தர்க்கம் பண்ணாங்க. இரண்டு முகப்பு வெளிச்சத்துக்கு மத்தியில் அவங்க முதலிரவு அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச கவிதை. 2 ஹெட்லைட் வருதுல, கார் ஹெட்லைட்டு, அதுக்கு நடுவில் அவங்க முதலிரவு. ஒரு கார் கிராஸ் ஆகிறதுக்கு இன்னொரு கார் கிராஸ் ஆகிறதுக்கு நடுவில் அவங்க சந்தோஷமாக இருந்தாகணும், கணவன் மனைவியாக இருந்தாகணும். ஏன் நான் வீட்டுக்குள்ளே இருக்க நம்ம மட்டும் தான் புள்ள கொட்டி பெற்றுக்கணுமா? ரோட்டில் இருந்தால் அவங்க புள்ள கொட்டி பெற்றுக்கூடாதா? ஏன் நீ மட்டும் தான் போய் டாஸ்மார்க்கில் அடிக்கணுமா சரக்கு? ஒரு ஏழை இலையை குடிக்கக்கூடாதா? நம்மள குடியாரனா வச்சுருக்கிறது தப்பாக தெரியலையா? நான் யாராவது கேட்டாலும் 100 ரூபா 200 ரூபா கொடுப்போம்மா குடிக்கிறதுக்கு. குடி, ஜாலியாக இருறா போடா. எதுக்கு அவன்கிட்ட 10 கேட்டுட்டு இருக்க பிச்சை? குடிக்கிற தப்பு இல்லையா? தப்பு தானே, எல்லாரையும் குடிக்க பழக்கி வச்சிருக்கீல்ல. ஸ்ரீகாந்த் போதையை பயன்படுத்தி விட்டார். அந்த போதை எப்படி இந்தியாவுக்குள்ள வந்ததுங்கிறத நீங்க பேசவே மாட்டீங்க. அதான் சார், சமூகத்துல இப்ப பரவலா போதைப் பொருள் கல்ச்சர்ன்றது ஒரு அதிகமாயிடுச்சு. சின்ன பசங்கள்ல இருந்து யார் கையில வேணாலும் அந்த போதைப் பொருள். ஊருக்கு 4 பேர் முன்னாடி குடிச்சாங்கம்மா, ஊருக்கு 4 பேர் குடிக்காம இருக்காங்க. அவங்களுக்கும் பிசிக்கலி ஒத்துக்காம, அரசாங்கம் தானே சரியில்லை, அவங்களுக்கும் பிசிக்கலி ஒத்துக்க மாட்டுது. அவங்களுக்கு குடிச்சா உடம்பு ஆகாதுன்னு ஒதுங்கினாதான் உண்டு. எல்லார்ட்டையும் இது பழக்கம் வந்துட்டு. அது நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் இருக்காங்க பாரு, இப்போ 25-30 வயசு பசங்க கம்பல்சரி குடிக்கிறாங்க, மஸ்ட்டு குடிக்கிறாங்க. ஃபீமேல் உள்பட தான். நீங்களும் விதிவிலக்கானார் அல்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆம்பளையிலேயே குற்றவாளி கையை காட்டிகிட்டு இருக்கீங்கல்ல.
ஊட்டியில் எல்லாரும் தான் போய் பாருங்கள், எலைட்டில் போய் பாருங்கள், வெள்ளிக்கிழமை முண்டி அடிச்சுக்கிட்டு பொண்ணுங்க தான் வாங்குது, எல்லாரும் தான் குடிக்கிறாங்க. சரி, குடிக்கிறதே ஆண் பெண்ன்றதை தவிர்த்து இந்த பழக்கம் வந்து அதிகமாகும் போது அது கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது காவல்துறையினரோட கடமை தானே? காவல்துறை எப்படிமா கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்? காவல்துறை என்ன செய்ய முடியும்? கவர்மெண்ட் விற்கிது, காவல்துறை அதுக்கு ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்கும். ஏடிஎம்கே பீரியடில் ஒயின் ஷாப்புக்கு போலீஸ் பாதுகாப்புன்னு பார்த்தியா இல்லையா? கொரோனாவோட கடை திறந்தாங்கல்லம்மா, ஒயின் ஷாப்புக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க சாராயம் விற்கிறதுக்கு. மொத்தத்தில் இந்த ட்ரக்குங்கிறதே தப்பு, அவ்வளோதான். ஆனால் குரங்காயிட போகிறோம். ஆல்கஹால்ன்றதை தாண்டி கஞ்சா, கொக்கைன் அதிகமாக இருக்கே சார் இந்த இது. ஆல்கஹாலை நீங்கள் டைட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப அதிகரிச்சிடும். அது இருக்கக்குள்ளே இப்போ கொக்கைன்லாம் நீங்களும் நானும் யூஸ் பண்ண முடியாது. ஸ்ரீகாந்த் இருந்த காசுக்கு வேணால் அவன் யூஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். அது என்ன துண்டு கிராமே பல கோடி சொல்கிறாங்க, நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும்? ரெண்டாவது கொக்கைன் நம்மள்ட்ட ரா மெட்டீரியல் நம்மள்ட்டையும் கிடையாது, அது இறக்குமதி செய்யப்பட்டது. வடகிழக்கு மாகாணம் இருக்கு தெரியுமா? எப்படி சார் இறக்குமதி செஞ்சு எடுத்துட்டு வராங்க? அதுக்கு தான் சொல்கிறோம், பாதுகாப்புகள் அவ்வளவு பாதுகாப்புகள் போடப்படும். அதோட தான் சொல்கிறது, போர்ட்டை தனியார்ட்ட கொடுக்காதீங்க, ஃப்ளைட்டை ஏரோட்ராமை தனியார்ட்ட கொடுக்காதீங்கன்னு எதுக்கு சொல்கிறோம்? நம்ம வடகிழக்கு மாகாணம் இருக்குது தெரியுங்களா? அசாம், திரிபுரா, மணிப்பூர்லாம் கலவரத்தில் இருக்கான ரொம்ப அழகான இடம் இந்த உலகத்தில். நான் சொல்கிற பிளேசஸ் எல்லாம் கிளாஸாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, கண்ணுக்கு குழுவுமையா 100 ஊட்டி மாரி இருக்கும். அப்புறம் வேறு எப்படி நான் கம்பேரிட்டிவ் சொல்கிறதுன்னு தெரியல. 100 ஊட்டி. அங்கே ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு, திருப்பி சொல்லுங்கள், 5 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு, எல்லாம் 5 கோடின்னு நினச்சிக்க போகிறாங்க. 5 லட்சம் கோடி ரூபாய்க்கான கொக்கைன் பிடிச்சாங்கம்மா. இது மத்திய அரசு உள்துறை அமித்ஷாவோட ஆஃபீஸ்லேருந்து ஆர்டிஐ போட்டு தனியார் தொலைக்காட்சி அரவிந்த் ஆக்ஷன் வாங்குறாப்புல. சத்யம் டிவியோட தொகுப்பாசிரியர் வாங்குறாரு. மறுபடியும் அதே அசாம் மாநிலத்துக்கு ஒரு ஆர்டிஐ கேட்குறாரு, 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கொக்கைன் பிடிச்சாங்களாமா, அது எங்கே அது அப்படின்னு. எங்கள்கிட்ட இல்லவே இல்லைன்னா அந்த கவர்மெண்ட் ஆர்டிஐ கொடுக்குது. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? அது எங்கே போச்சு? அது எங்கே போச்சு? இங்கே தான் இருக்குது, நமக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த இளைஞர்கள்ட்ட தான் சுற்ற விட்டாங்க. அமித்ஷா ஆஃபீஸே ஒத்துக்கிறான் உண்மைதான்னு, உள்துறை ஒத்துக்குது, ஹோம் டிபார்ட்மெண்ட்டும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் இங்கே மாநில அரசு கேட்கல இல்லைன்றானே. அப்போ அதை அவங்க வாங்கிட்டு போய் தானே சுற்ற விட்டுருக்கணும். அதை வெறும் 260 கோடி ரூபாய்க்கு, திருப்பி சொல்லுங்கள், 260 கோடி ரூபாய்க்கான கொக்கைனை நிம்மி மேடம் வந்து கொளுத்தி விட்டாங்க. எங்கள் குஜராத் அதானி போர்ட்லேருந்து பிடிச்சதா சொல்லி வச்சு ஃபயரிங் பண்ணாங்க. ஏன்னா அது ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது, அது நீத்து போயிடும், வீணாக போயிடும். அதை ஃபயரிங் பண்ணிட்டு அதை தலைப்பு செய்தியாக போட்டாங்க. 260 கோடி ரூபாய்க்கான போதைப் பொருளை அழித்து விட்டோம்னு. 5 லட்சம் கோடி ரூபாய்க்கான போதை எங்கன்னு தெரியலையே, அடித்ததை காமிச்சிங்க. அயன் படத்தில் சொல்லுவான் பாருங்க, கமலேஷ் உங்களை முட்டாளாக்கிட்டான் சார், இந்த டேப்லெட்டுக்குள்ளே இது எவ்வளோ சார் இருக்கும், மிஞ்சி போனால் 10 லட்சம் இருக்குமா சார், அவன் கோடிக்கணக்கான ரூபா கடத்திட்டு போயிட்டான் சார், உங்களை முட்டாளாக்கிட்டான் சார் அப்படின்னு சொல்லுவான்ல சூர்யா. ஒரு 260 கோடி ரூபாய்க்கான பொருளை கொளுத்தி விட்டுட்டு 5 லட்சம் கோடி ரூபாய்க்கான பொருளை காணுன்னு சொல்கிறாங்க. அப்போ தினமும் இந்த மாதிரியான போதைப் பொருள் கடத்தல் நடந்துட்டு தான் இருக்கா? நடந்துக்கிட்டு தான் இருக்கு. வாழ்க்கை மாட்டினா வாழ்க்கையே போயிடும். அப்படி இருந்தும் ஏன் சார் பண்ணுறாங்க? காசுக்காகவா? காசு. பஞ்சதந்திரத்தில் சொல்லுவார்ல இந்த கிழவர், டைமண்ட் சின்ன கல் பெத்த லாபம், மார்பிள்ஸ் பெத்த கல் சின்ன லாபம்னு சொல்லுவார்ல. எல்லாம் ஷார்ட் பண்ணி சீக்கிரம் பணக்காரன் ஆகுன்னா போக வேண்டிய ஜெயிலுக்கு. பவுடரில் எல்லாம் மாட்டணும்னு வச்சுங்களேன், நீங்கள் லைஃபே போயிருமா. 10 வருஷம் கழிச்சு தான் ட்ரையலே கண்டஸ்ட் ஆகும். ஏன்னா இங்கே அதுக்கு வர்ற அதிகாரி எல்லாமே டெல்லியிலேருந்து வரணும். அப்படி மாட்டினாலும் எப்படியாவது எஸ்கேப் ஆகி கூட்டிட்டு வரதுக்கு ஒரு கும்பல் இருக்கே சார். என்ஐபி என்சிபிலாம் மாட்டினீங்கன்னா கதையே முடிஞ்சிடும். இவ்வளோ பெரிய ஆளுகளே காப்பாற்ற முடியலமா. அதில் கஞ்சா வந்து 1 கிலோ கம்மியாக வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை தைரியமாக கேஸ் நடத்தலாம். அது நான் கமர்ஷியல், அதாவது விற்பனைக்கானது அல்ல, பயன்பாட்டு பொருள். ரெண்டாவது கொக்கைன் அளவுக்கெல்லாம் கஞ்சா வந்து பெரிய பிலோ லெவல் ஆஃப் ட்ரக் தான் கஞ்சா. சாராயம் இருக்கா, அது மெடிசன் கூட சொல்றாங்க. அதெல்லாம் யார் சொன்னது? எந்த போதையும் இங்கே மெடிசன் கிடையாதுமா. திருப்பி சொல்லுங்க, எந்த போதையும் கிடையாது. அப்படிதான் சிஸ்டர் சும்மா சொல்லிக்கிட்டு அடிப்பாங்க. சிவபானம்னு சொல்லுவாங்க. சிவன் குடிச்சார, சிவனே அவன் பார்க்கல, சிவன் குடிச்ச சுருட்டவன் பார்த்தானா அவன்? சிவன் பொட்டை போட்டிருக்காரு, இவனா பட்டை போட்டுக்க, கழுத்தில் கொட்டை போட்டுருக்காரு, கொட்டை போட்டுக்க. கஞ்சா குடிக்கிறது நியாயப்படுத்துவான். இது நல்லது தானே, மெடிசன் தானே. ஏம்மா எல்லா ட்ரக்கும் சிறுமூளையை பாதிக்குமா. ட்ரிங்க்ஸை விட ஆபத்தானது கஞ்சா. ட்ரிங்க்ஸ் வந்து டைரெக்டாக உன் லிவரு, ஸ்டொமக்கு, கிட்னி, ஹார்ட்டு இது வழியாக போய் தான் உன் போதைக்கு போய் மூளைக்கு போய் போதை ஆகிற. அதிகபட்சம் ஓவராக குடித்தா வாந்தி எடுப்பேன். அதுவும் மருத்துவத்தில் போனால் அந்த போதையை உடனே இழக்கிறதுக்கெல்லாம் சில கெமிக்கல் இருக்குது. அதை பஞ்சை கொடுத்து ஸ்பல் பண்ண வச்சாலே உன் போதை இறங்கிடும். இல்லை ஒரு 5 மணி நேரம் தூங்குனினாலே நீ எழும்பிடுவேன். இல்லை எம்பிளிச்சங்கம் பழத்தை புழிஞ்சு கொடுத்தாலே போதை கரையும். ஆனால் நான் சொல்கிறது கஞ்சா கொக்கைனில் போதை இறங்குமா? இறங்காது. என்னன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. தண்ணி அடிச்சிருந்தா ஒரு இன்னும் சுயநினைவை இழந்துடுறோம்.
டாக்டர் போனால் வீட்டில் உள்ளவங்க எங்கள் ஓரா குடிச்சு வந்து படுத்தாருங்கன்னு சொல்லுவாங்க. டாக்டர் அதுக்கான வைத்தியம் இருக்குது. என்ன குடிச்சாருன்னே தெரியல. இப்போ கஞ்சாவில் என்ன தெரிய போகுது? என்ன போதையில் இருக்கானே தெரியாத. மூளையில் ரத்த கசிவு ஏற்படாதா? புகை அடித்தாலே லங்ஸுக்கு கெடுதல். இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி வீசிங் உள்ளவங்களுக்கு. கஞ்சாவும் கொக்கைனும் ஒண்ணுதானா? இல்லை இல்லைம்மா, இது வேறு பயன்படுது, அது வேறு. இந்த இருக்கு பாருமா, இது பேர் வந்து இன்னலர். இந்த மாதிரி என்ன மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது பார்த்தியா? நீ ஸ்மோக் பண்ணாலே என்னால் வந்து இருக்க முடியாது அந்த இடத்துல. ஓகே. ஆமாம், எனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் எப்பயுமே இருந்ததில்லை. அது ஒத்துக்காது, வேறு ஒன்றும் இல்லையா, லங்கு அதை ஏற்றுக்காது. அந்த மூச்சு திணறது பற்றி அப்படி இழுத்து இழுத்து அதை அனுபவிச்சா தான் தெரியும். நம்மள்ட்ட இப்போ எல்லா ஆர்கன்ஸும் நல்லா இருக்குது பாப்பா, நம்ம தெம்பாக இருக்கும். லைட்டாக கண்ணாடி சின்ன எடுத்து போட முடியல, ஒரு கண்ணாடியை போட்டப்போ தான் தெரியும் அந்த கண்ணை எப்படி கெடுத்தோம் என்று. கெட்டு போன பிறகு தான் தெரியும். இப்போ ரெஸ்பிரேட்டரி சின்ன புள்ளிலேருந்தே வீக்னஸ். ஆனால் நம்ம குடித்தோம்னா இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ஒரு ஒரு 5 நாள் நீ குடிக்கலைன்னா பக்காவாக ரெடி ஆகிடும். 5 நாள் நீ குடியை நிப்பாட்டிடு, நல்லா பழங்களாக சாப்பிடு, உன் உடம்பு ரெடி ஆகிடும். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த கஞ்சாவோ இந்த கொக்கைனோ உடம்பு ரெடி ஆகாது. டோட்டலாக நீ வேறு உலகத்தில் இருப்ப. நீ பேசுகிறது என்னன்னே புரியாது, அடுத்தவனுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுவ. குடித்தா உளறதான் செய்வான். நான் சொல்கிற போதையை பயன்படுத்துகிறோம், பேச்சே நின்று போயிடும். கஞ்சா அடிக்கிறவங்களையோ இல்லை கொக்கைன் பயன்படுத்துகிறவங்களையோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பேசவே மாட்டாங்க, சைலண்டாக இருப்பாங்க. சைலண்டாக பேச்சு வராது. நாக்கு இப்போ மூளை சொல்லுது, நாக்கு மூளை சொல்லுது பேசு அப்படின்னு சொல்லுது. நாக்கில் வார்த்தைகள் வருதா? இது எல்லாமே ஒரு சிஸ்டம். அது இது ஒரு சிஸ்டம். இது கற்பனை பண்ணால் டேப் ரிகார்டரில் சவுண்டு வச்சா இங்கே சவுண்டாக வருது இல்லை பாட்டு. இந்த சிஸ்டத்தை எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிவிடும் கஞ்சாவெல்லாம். ஆரம்பத்தில் என்ன செய்யணும், அந்த ட்ரக் எல்லாமே எல்லா ட்ரக்கும் சொல்கிறேன், பசி நல்லா எடுக்கும். கரெக்டாக நீ வாட்ச் பண்ணிடலாம் கஞ்சாவை அடிச்சிருக்கான்னு அடிக்கலான்னு. வந்து பார்த்தா 12 இட்லி 15 இட்லியோடு தின்றுவான். நல்லா பசிக்கும்பான் ஆரம்பத்தில். ஆக்சுவலாக அது பசி கிடையாது. உடம்பு வந்து டீஹைட்ரேஷன் ஆகும். உடம்புல டோட்டலாக வந்து ஒரு தண்ணி வந்து அதாவது நீர்ச்சத்தை பூரா உரிய ஆரம்பிக்கும். நீர்ச்சத்து உரிய ஆரம்பிக்குள்ள உனக்கு வந்து இனிப்பு சாப்பிட்டா தேவைன்னு இருக்கும். ஏன்னா ஸ்வீட்டு தான் வந்து நீர்ச்சத்தை அதிகப்படுத்த முடியும். அதனால தான் கஞ்சா அடிக்கிறவங்க இனிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆனால் அதுக்கு மேண்டேட்டரி ஆக்கிட்டான். நான் ஒரு நேரத்தில் ஸ்வீட் இருந்தால் அவன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படி நல்லதா இல்லை, சுகரும் சேர்ந்து ஏறிடும். கஞ்சா அடித்து சுகர் உள்ள பெண்ண மாதிரி ஆள்லாம் தின்னா என்ன ஆகும், சுகர் சூட்டப் ஆகிடும். அது ஒரு விஷயமாச்சா. அடுத்தது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. கூல்ட்ரிங்க்ஸு அது செய்வாங்களா, அப்புறம் நல்லா சாப்பிடுவாங்க. இனிப்பு அதிகமாக இருக்க உணவுப் பொருட்கள், சோறில் கார்போஹைட்ரேட், அதுலேயே சுகர் தானே. நல்லா குழம்பு ஊற்றி நல்லா சாப்பிடுவான், அளவு கடந்து சாப்பிடுவான். அவன் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பான். அது காரணம் ஒன்றும் இல்லை, டீஹைட்ரேஷனாக தண்ணி தெவிக்கும். தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தாலும் ஓகே தான். இது ஆரம்ப கட்டம். ஒரு ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ் போக்குள்ள உனக்கு பசியே எடுக்காது. சுத்தமாக பசி எடுக்காது. நார்மலாக பசி தூண்டணும்ல. எது பசி தூண்டுது நம்ம உடம்புல? கல்லீரல் தான் செரிக்க வச்சு பசியை தூண்டணும். பசி தூண்டாது. ஆட்டோமேட்டிக் வெறும் புகைச்சலை மட்டும் போட வேண்டியதுதான். புகைச்சலை மட்டும் போட்டு இந்த சமுதாயத்தை விட்டு நீ விலகி நிற்ப. கஞ்சா அடித்தவன் நம்மளை பார்க்குற பார்வையே வேறு. ஏன் இவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டுருக்காங்க தேவையில்லாமல்? இருக்கலாமே வீட்டில். பெரிய தேவைகள்லாம் அவங்களுக்கு இருக்காதுமா, காசு அதெல்லாம் தேவையெல்லாம் இருக்காது. நான் 500 ரூபாய்க்கு ஒரு பொட்டலாம் வாங்கினா ஓட்ட போகிறான், ஒரு வாரம் ஓட்ட போகிறான். ஆனால் 500 ரூபாய்க்கு ஒரு வேளை தான் நீ தண்ணி அடிக்கலாம். பெரிய தேவைகள் கமிட்மெண்ட்லாம் இருக்காது. அவங்க ஒரு தனி உலகத்தில் அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. போதை உலகமே. இந்த போதை உலகம் இது எக்ஸ்டெண்ட் எதுனா, தண்ணி அடித்தா உனக்கு வாடை அடிக்குமா? நீ எல்லா இடத்துக்கும் போக முடியாது. சாதாரணமாக ட்ரிங்க் அண்ட் டிரைவில் ஊத சொன்னாலே 10,000 ரூபா உனக்கு அவதாரம் மாட்டிப்பாங்க. ஆனால் கஞ்சாவில் அப்படி ஊத சொன்னால் தெரியாது இல்லை, மாட்ட முடியாது. அது அளவு காமிக்காது இல்லை. ட்ரிங்க்கு தான், ஆல்கஹால் தான் காமிக்கும், அது காமிக்காது. ஏமா ஈவன் பிரிசன் இருக்குல்ல, ஜெயிலு, அங்கேயே ட்ரிங்க்ஸ் அளவுடு கிடையாது. நீ எவ்வளோ பெரிய கூடி சொல்கிறா இருந்தாலும். ஏன்னா நீ செத்துருச்சின்னு டக்குனு ஹார்ட் அட்டாக் எதுலையாவது உன்னை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்கல்ல, அப்போ வயிற்றில் ஆல்கஹால் இருந்தால் அது சூப்பரண்ட்லாம் மாட்டிக்குவார். ஆனால் இதே கஞ்சா ஈஸியாக தானே இப்போ புழங்கிட்டு தானே இருக்குது, ஜெயிலில் பிடிச்சிக்கிட்டு தானே இருக்காங்க. அதனால தான் இந்த பீடி உள்ளே போகிறது, பீடி எல்லாம் உள்ளே போகும், அதில் கஞ்சா போகிறது. அது ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிடாது. வயிற்றில் இருந்தால், ஸ்டொமக்கில் இருந்தால் தாம்மா போஸ்ட்மார்ட்டத்தில் தெரியும். சிகரெட்டு மூலயமா வந்தால் லங்கு கருத்து போயிருக்கும், நுரையீரல் கருத்து போயிருக்கும். அது சிகரெட்டுனால மட்டும் கிடையாது. டிராஃபிக் போலீஸ் எல்லாம் பாவம் நிற்கிறாங்களா, அவங்களுக்கே நுரையீரல் வீணாக போயிடும். என்னையெல்லாம் டிராஃபிக் போலீஸ் வேலைக்கு போட்டால் மண்டை போயிடும், ரெப்பரேட்டர் இழுக்காது எனக்கெல்லாம். பனிக்காலங்கள்லாம் மூச்சு விட முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும், உயிர் போயிட்டு வரும். ஸோ இந்த விஷயங்கள் இப்போ ஸ்ரீகாந்த் இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டாருன்னா மாட்டாமல் நிறைய பேர் சுற்றிட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போ ஸ்ரீகாந்த் கொக்கைன் பயன்படுத்தியது தெரிய வந்து அவருடைய நடவடிக்கை, அவர் மேலே என்ன நடவடிக்கை, எங்கே வாங்கினாரு என்னம்பாங்க, எவ்வளோ பயன்படுத்தினாரு, வீட்டில் எதுவும் பிடிச்சாங்களான்னு பார்ப்பாங்க. கைது நடவடிக்கை கண்டிப்பாக மேற்கொள்வாங்க.
ஏன்னா தடை செய்யப்பட்ட பொருள். தடை செய்யப்பட்ட புத்தகத்தையே படிப்பதற்கு நம் நாட்டில் சட்டத்தில் இடம் இல்லை. தடை செய்யப்பட்ட பொருள் தான் இந்தியாக்குள்ள ஈஸியா வருதே சார். வரதெல்லாம் விட்டுருவாங்கம்மா. அதெல்லாம் பயன்படுத்துறவங்க மட்டும் தப்புனா அப்ப வர்றது தப்பு இல்லையா? இருந்தாலும் பையர் நீ தானே, டிமாண்டு நீ தானே, டிமாண்டை நிப்பாண்டோம்ல. பெரிய லெவலில் வர்றது அதான் சொல்கிறேன், பெருநெருப்புக்கு ஈரம் இல்லை. ஏம்மா 1000 கோடி திருண்ண விஜய் மல்லையா அப்படியே 4-5 ஃபிகரோடு போய் அப்படியே பீச்சில் சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்கான் வெளிநாட்டில். 500 ரூபா திருண்ணவனை ஊர் கூட அடித்து பிடிச்சி கொடுக்குறீங்கல்ல. 500 ரூபா தானே திருண்ணா. கேரளாவில் பசிக்கு அரிசி எடுத்தவனை அடித்து கொண்டாங்களே தெரியுமா? எவ்வளோ கொடூரமான மனநிலை வேணும். நாயை தூக்கி கொள்றான், தெருநாயை விழுந்து ஒருத்தர் ரேப் பண்ணுறான் சிதம்பரத்தில். இதெல்லாம் எந்த கிரிட்டீரியாவில் பாட்டியை ரேப் பண்றாங்க. 80 வயசு பாட்டியை ரேப் பண்ணுறான், 8 மாத பெண் குழந்தையை ரேப் பண்ணுறான். மனிதன் வந்து போதையை போட்டு போட்டு மூளையெல்லாம் மாறிட்டு இவன் வேறு ஆதிவாசியை கற்கால மனிதனோட மோசமாக போகிறான். கற்கால மனிதன் நாகரிகமாக இருந்திருக்கானே, இந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லையே. ஏன்னா வள்ளுவம் தான் எல்லாத்துக்கும் நான் ஆதி மூலமாக எடுப்பேன். இவ்வளோ திருக்குறளை எழுதிய வள்ளுவன் ஒரே போதையை பற்றி எழுதிட்டான், கல்லுண்ணாமை பற்றி ஒரு அதிகாரமே எழுதிட்டான். ஆனால் ஒரு கட்சித் தலைவர் வள்ளுவனையும் பேசுகிறாரு, கல்லும் இறக்குறாரு. எவ்வளோ பெரிய கான்ட்ரடிக்ஷன் பாருங்கள். யாரை சொல்றீங்க? இல்லை, நாம் தமிழர் சீமானை சொல்கிறேன். கல்லுண்ணாமை பற்றி இப்போ பேசுகிற நீங்கள் கல்லை இறக்கக்கூடாதுல்ல. பெரியாரை வந்து கன்னடிக்காரன்னு சொல்கிறாருமா, அம்பேத்கரை குஜராத்திக்காரன்னு சொல்லணும்ல, அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? சொல்ல மாட்டாங்க. கலைஞர் கருணாநிதியே தெலுங்கர்னு சொல்கிறாருமா அவர். ஆனால் அம்பேத்கரை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க? உவே சாமிநாத ஐயர் எப்படி ஏற்றுக்கிறீங்க? வல்லபாய் பட்டேல் எப்படி ஏற்றுக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லையே. பெரிய முரண்பாடாவில் இருக்குது. குழப்ப அரசியல் தானே இது. நேரத்துக்கு ஏற்ற போல பேசிக்க வேண்டியதான் சார். டைமிங் ஏற்ற மாதிரி பேசுறது. கல்லுண்ணாமைனா எல்லாம் கல்லு தான். புலால் சாப்பிடக்கூடாது. வள்ளுவன் பற்றி புலாலை பற்றி புலால் குள்ளான் புலானை உறுத்தான் கைகூப்பி எல்லா உயிரையும் தோழுன்றான் வள்ளுவன். எல்லாம் உசுறு தாண்டாங்கிறான். ஆனால் மத்தி மீன் இல்லாமல் நான் திங்கவே மாட்டேங்கிறாரு அவர். 1 கிலோ மத்தி மீனை சாப்பிட்ருவாங்கிறாரு, ஆட்டுக்கறியை சாப்பிட்ருவாங்கிறாரு, மாடை வளர்க்குறதே மாட்டுக்கறியை திங்கிறது தாங்கிறாரு. எவ்வளோ பெரிய முரண்பாடாக இருக்குது. நான் அரசியல் ரீதியாக கிரிட்டிசிசம் பண்ணலை, ஆனால் முரண்பாடாக இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் சொல்கிறேன். அவர் இஷ்டம் போல வாழ்றது அவருடைய உரிமை தானே சார். அப்போ நீங்கள் வள்ளுவனை தூக்கி பிடிச்சி பேசவே கூடாது. பெரும்பாட்டம் வள்ளுவன் சொல்லக்கூடாது. வள்ளுவனை பின்பற்றதா இருந்தால் நம்ம கல்லுண்ணாமையும் பின்பற்றணும்ல. முரண்பாடுகளுக்கு சொல்ல வந்தேன். அவர்களையும் நம்பி எல்லாம் நிற்கிறாங்க. எல்லாம் நம்மளை சுற்றி நடக்கிற எது நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும்னு சொல்கிறேன். இது கெடுதல் தான் அப்படின்னு தெரிஞ்சு செய்கிறது தப்பு கிடையாது. அவன் புத்திக்கு தெரிஞ்சுக்கிட்டான் அது நான் கெட்ட பழக்கம்னு. ஆனால் எதுவுமே தெரியாமல் அடுத்த இளைஞர்கள் தலைமுறையில் அடுத்த தலைமுறை அந்த சோகத்தை சுமக்கிறது ரொம்ப பெரிய பாவம். ஸ்ரீகாந்தோட முடியட்டும், தொடர்ந்து பேசுவோம். சார், நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.